So there are only 3 articles in English. இங்கிலீஷ்ல வந்து மொத்தமாவே 3 ஆர்டிகல்ஸ் தான். ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? A and the, இது மூணு தான். A and the yes, இந்த மூணு ஆர்டிகல்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் an article? ஃபர்ஸ்ட் நம்ம அது பார்க்கலாம். An article is a short word that comes before a subject in a sentence. அப்புறம் ஆர்டிக்கிள்னா ஒரு சின்ன வேர்டு தான், அது வந்து ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடியது. இப்போ சப்ஜெக்ட்னா இப்போ நமக்கு என்னது தெரியும், ஒரு சென்டென்ஸோட மெயின் பார்ட், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ அவங்கள நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காவ்யா இஸ் பெயிண்டிங் அப்படின்னா அங்கே சப்ஜெக்ட் வந்து காவ்யா. அப்போ காவ்யாவை பற்றி தான் நம்ம நாங்கள் சொல்கிறோம். இப்போ காவ்யா இஸ் த சப்ஜெக்ட். அது மாதிரி நம்ம வந்து இந்த ஆர்டிகிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், சப்ஜெக்ட், நவுனு, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் ஆர்டிகிள்ஸ். ஸோ an article is a short word that comes before a subject in a sentence. அண்ட் நம்ம எழுதி படிக்கிறதுல மோஸ்ட்லி எல்லா சென்டென்சஸ்லேயும் ஒரு ஆர்டிக்கிளாவது இருக்குது. நான் சொன்னேன் 3 ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு, அது நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். there are 3 articles. 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. எதெல்லாம்? A, an and the. A, an and the 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எழுதுகிற இல்லை நம்ம இப்போ பேசும்போது இல்லை நம்ம எழுதும்போது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சென்டென்சஸ்லேயுமே மினிமம் ஒரு ஆர்டிக்கிளாவது இருக்கும். ஒன்று இல்லை, ஒன்றுக்கு மேலேயும் வரலாம். ஆனால் ஒரு ஆர்டிக்கிளாவது, அட்லீஸ்ட் 1 ஆர்டிக்கிள்னா ஒரு ஆர்டிக்கிளாவது இருக்கும், மினிமம் 1 ஆர்டிக்கிள் இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அதில் இப்போ நம்ம A and D அப்படின்னு 3 ஆர்டிகல்ஸ், A and the 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏயும் ஆனையும் நம்ம வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கிறோம், த வந்து செப்பரேட் ஒரு குரூப்பாக வைக்கிறோம். A and an ஒரு குரூப்பு, த வந்து செப்பரேட் குரூப். A and an are called indefinite articles. ஏயும் ஆனையும் வந்து நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த வந்து டெஃபினிட் ஆர்டிகிள் சொல்கிறோம். என்னெல்லாம் சொல்கிறோம்? இன்டெஃபினிட் ஆர்டிகிள் அண்ட் டெஃபினிட் ஆர்டிகிள். இன்டெஃபினிட் ஆர்டிகிள், டெஃபினிட் ஆர்டிகிள், இப்படி 2 பேரில் சொல்கிறோம். அது எதனால இந்த பேர் இவங்களுக்கு வந்தது அப்படின்னா, இந்த வேர்ட்ஸோட மீனிங் அப்புறமா நீங்கள் படிப்பீங்க. இன்டெஃபினிட்னா என்னது இங்கிலீஷில், டெஃபினிட்னா என்னது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. வாட் இஸ் an article? An article is a short word that comes before a subject in a sentence. Most of the sentences we read and write have at least 1 article. There are 3 articles in English. They are a, an and the. A and an are called indefinite articles and the is called the definite article. அப்ப இந்த பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்கடா. ஓகே? ஃபுல்லா எழுதணுமா மேம்? ஆமா கண்ணா, இது ஃபுல்லா எழுதணும். இது இம்பார்ட்டன்ட். இது அப்ப இது 5 பாயிண்ட்ஸுமே மெயின் நமக்கு. எல்லாரும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, குட். மேம் சாப்பிட்டீங்களா? ஆடா, எஸ். அங்க கிளைமேட் எப்படி இருக்கு? அங்க சம்மரா இல்ல குளிர் இருக்கா? இல்ல, சம்மர். Summer started. Yes, summer has started. Even Kerala la kuda it is very very hot. നിനക്ക് ഞാൻ എഴുതി തരാം. ഇവിടെ ഞാൻ എഴുതി തരാം.
Yes, complete பண்ணியாச்சு. Have you completed? Yes. Okay. So நமக்கு totally 3 articles இருக்கு. A, an and the இப்படின்னு 3 articles இருக்கு. இதை வந்து நம்ம 2 types-ஆ divide பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா articles-ல am, an-ம் the-ம் வருது இல்லையா? So a and an are called indefinite articles. am, an-ம் வந்து indefinite articles அப்படிங்கிறோம். the வந்து definite article. அப்போ இதே மாதிரி ஒரு மேப் நீங்களும் வரைஞ்சு வச்சுக்கோங்க நோட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ஸ் பாக்ஸ் வரைஞ்சு பாக்ஸ் இப்படி போகிறது. அது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல a, செகண்ட் பாக்ஸ்ல an, தேர்ட் பாக்ஸ்ல the. a and an indefinite articles, the வந்து definite article. இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதுங்க. indefinite, definite அதனோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதுங்க. சரியா? ஸோ டெஃபினிட் அப்படின்னா என்னது தெரியுமா? டெஃபினிட். ஓகே, டெஃபினிட் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன். அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? ஐ வில் டெஃபினெட்லி கம் டு யுவர் ஹவுஸ். ஐ வில் டெஃபினெட்லி விசிட் யுவர் ஹவுஸ். இப்போ டெஃபினிட்னா ஒரு ஷியரான ஒரு விஷயம், இல்லை பர்டிகுலரான ஒரு விஷயம், கண்டிப்பாக இருக்குது இல்லை கண்டிப்பாக அதுதான் அப்படிங்கிறது நமக்கு ஷியராக தெரியும்னா அதை வந்து நம்ம டெஃபினிட் அப்படிங்க. இன்டெஃபினிட்னா வந்து கிளியராக இல்லை, நாட் ஷியோர் கிடையாது. ஓகே, இன்டெஃபினிட்னா ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக உண்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ மலையாளத்தில் சொல்ல போனால் நிச்சயமாக உண்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ அதனால தான் டெஃபினிட் ஆர்டிக்கிளை தனும் ஏ அண்ட் ஆனை இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் இதனோட யூசஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓ, இதனால தான் நம்ம இதை இன்டெஃபினிட் டெஃபினிட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த பிக்சரை ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது, சேஞ்ச் பண்ணலாமா? கேன் ஐ சேஞ்ச் தி ஸ்க்ரீன்? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏயும் ஆனையும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏயும் ஆனும் என்ன டிஃப்ரென்ஸு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தெரியணும்னா இங்கிலீஷில் எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் அது தெரிஞ்சிடும்.
எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? A. ஆல்ஃபபெட்ஸ்னா லெட்டர்ஸ். எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? A B C D E F G போய் Z வேற 26. 26 லெட்டர்ஸ் இருக்கு. வெரி குட். 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ்ல நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த 26 ஆல்ஃபபெட்ஸை ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணுவோம். அது என்னெல்லாம் பேரு தெரியுமா? என்னெல்லாம் அது பேர்ல சொல்லுவோம் அத? வேர்ட்ஸ் அது வேறடா. நான் சொல்றது ஆல்ஃபபெட்ஸே நம்ம ரெண்டு குரூப்பா பிரிச்சுப்போம் இல்லையா? இங்கிலீஷ்ல மற்ற லாங்குவேஜ்ல வேற மாதிரி வரும். இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஒரு 5 லெட்டரை மட்டும் தனியா ஒன்று சொல்லுவோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் வேற ஒரு பேர்ல சொல்லுவோம். வவ்வாலா? வவ்வால் இல்ல, வவல்ஸ். வவ்வாலு யானை பூனை எல்லாம் இல்ல, வவல்ஸ். ஓகே, vowels. A E I O U இத வந்து நம்ம vowels அப்படிங்கறோம். வெரி குட். அதர் ஆல்பபெட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மிச்ச ஆல்பபெட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? vowels வந்து A E I O U. அப்ப அதை எழுதுங்க பார்க்கலாம் எல்லாரும். vowels னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. vowels V O W E L S. V O W E L S. vowels. VOWELS vowels. அதுக்கு கீழே vowels எதெல்லாம் எழுதுங்க? A E I O U. vowels. கேபிட்டல் ஸ்மாலோ அது உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். A-E-I-O-U vowels. Yes. Okay, இப்போ vowels என்னதுன்னு போட்டாச்சு. இனி இந்த vowels இல்லாம மற்ற லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? vowels தவிர வேற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? B C D F G H J K L M N இதெல்லாம் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வேர்ட்ஸ் இவங்கெல்லாம்? என்ன லெட்டர்ஸ் இவங்கெல்லாம்? தெரியாதா? கான்சனன்ட்ஸ். என்ன சொல்லுவோம்? கான்சனன்ட்ஸ். அப்போ எழுதுங்க. other alphabets இல்லனா other letters are called consonants. other letters are called consonants. உங்களுக்கு தான் சொல்றேன். other letters are called consonants. ஆனா அந்த vowels consonants தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியா வரும். இதுக்கு vowels ஒரு லெட்டர் இல்லவா? ಹೆಡ್ಡಿಂಗ್ ಆಗೋಲ್ಸ್ ஓகே. அப்போ இதுக்கு இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆனுக்கும் ஏக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் என்னது தெரிஞ்சாச்சுன்னா ஓகே, அது இப்போ கிளியர் ஆச்சு இல்லையா? வவல்ஸ்னா என்னது, கான்சனன்ட்ஸ்னா என்னது, கிளியர் தானே? ஓகே. இப்போ வந்து ஆன் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஆன் ரெண்டுலயும் ஆன் தான் முதல்ல பார்க்க போறோம். ஆன் எப்படி, அதுல ஆனோட யூஸ் என்னது பார்க்க போறோம். ஆன் இஸ் யூஸ்டு வித் a word that begins with a vowel sound. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூடயே நோட்டு எழுதுக்குங்க. ஓகே, நான் தனியாக எழுத டைம் கொடுத்தேன்னா அப்புறம் அது நிறைய டைம் ஆகிடுறது இல்லையா? அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எழுதிக்கிங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா ஒரு பாக்ஸ், ஃபர்ஸ்ட் பாக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத எழுதிக்கிங்க. ஆன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க. ஆன் ஆன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆன் இப்போ நான் சொல்கிறேன், ஆன் ஆப்பிள்.
an apple அப்படின்னா எவ்வளோ ஆப்பிள்? I bought an apple from the shop அப்படின்னா எவ்வளோ ஆப்பிள்? how many apples? சொல்லுங்கடா. I bought an apple from the shop. எவ்வளோ ஆப்பிள் வாங்கினே சொல்றேன்னா நீயா? புரியல எனக்கு. I bought an apple from the shop. சரி, I ate an apple today morning. இல்லைனா I ate an apple. அப்போ நான் எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்டேங்கிறேன்னா ஒன் ஆப்பிள், ஒன்று, அவ்வளோதான். அப்போ an apple அப்படின்னா ஒன் ஆப்பிள்னு அர்த்தம். a mango அப்படின்னா ஒரு மேங்கோன்னு அர்த்தம். an orange அப்படின்னா ஒரு ஆரஞ்சு. a banana அப்படின்னா ஒரு பனானா. இந்த ஆனுக்கும் ஏக்கும் என்ன மீனிங் பார்த்தா ஒன்று, அதுதான் மீனிங். ஆன்னாலும் ஒன்று, ஏனாலும் ஒன்று. ஒன்று அப்படின்னு தான் மீனிங். அப்போ an is used with a word that begins with a vowel sound. இந்த an வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா vowel soundல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வவல் சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ். இப்போ ஆப்பிள், ஆப்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஏ ஆப்பிள். ஆ சவுண்டு ஒரு வவல் சவுண்டு, ஆப்பிள். அது மாதிரி அண்ட் ஐஸ்கிரீம் பார்லர். ஐஸ்கிரீம் பார்லர் அப்படிங்கும்போ ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அப்போ ஐங்கிறது ஒரு வவல் சவுண்டு. ஓகே, ஐங்கிறது ஒரு வவல் சவுண்டு. அப்போ an ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம் அப்படின்னு வருது. அப்போ அங்கே ஐ வவல் அனுத்துனால நம்ம என்ன பண்ணுறோம்? an ஐஸ்கிரீம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் an ஓவர் கோட். ஓவர் கோட் ஓ சவுண்டு வருது, ஓவர் கோட். அப்போ ஓங்கிறது அகெயின் ஒரு வவல். ஸோ an ஓவர் கோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம an ஆப்பிள், an ஐஸ்கிரீம், an ஓவர் கோட், an ஆரஞ்ச். அது மாதிரி இப்போ அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லா சொல்லலாம் இல்லையா? an அம்ப்ரெல்லா, an அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யூ, ஆனால் நம்ம சொல்லும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அம்ப்ரெல்லா ஆ சவுண்டில் தான் வரும். அம்ப்ரெல்லா, இட்ஸ் நாட் உம்ப்ரெல்லா, ரைட்? உம்ப்ரெல்லான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அம்ப்ரெல்லா இஸ் த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ யூவில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஆ சவுண்டு வரும். ஓகே, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸை காப்பி பண்ணுங்க. அப்போ இந்த ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? யூஸ்டு வித் காமன் நவுன்ஸ், சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் கவுண்டபிள் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், சிங்குலர் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னா எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், கவுண்டபிள்னா நவுன்ஸ் தட் we can count. அன்கவுண்டபிள்னா நவுன்ஸ் தட் we can't count. அதுதான் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது. இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் நமக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். காப்பி பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் இந்த ரைட் சைடு பாக்ஸுக்கு வரலாம். மியூட்ல இருக்கு
3. ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சாச்சா? Yes, ma'am. ஓகே, இப்போ நம்ம ஏ ஓட பார்க்க போறோம். ஆன் முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து ஏ. ஏ அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அந்த ஆர்டிக்கிள் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஏ இஸ் யூஸ்டு வித் எ வேர்ட் தட் பிகின்ஸ் வித் கான்சனன்ட் சவுண்ட். இப்போ கான்சனன்ட்ஸ் தான் தெரியும் இப்போ நமக்கு என்னதுன்னு. வவல் கான்சனன்ட்ஸ் இப்போ ரெண்டு டைப்புன்னு தெரிஞ்சாச்சு. ஏ எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட் சவுண்டு கூட, அதாவது கான்சனன்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு கூட நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி நமக்கு காமன் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சிங்குலர் நவுன்ஸு, கவுண்டபிள் நவுன்ஸ், இவங்க 3 பேர் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மேங்கோ. மேங்கோ, இப்போ மேங்கோனா மாங்காய் தெரியும். மேங்கோ மேங்கோ அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். அப்போ எம் வந்து ஒரு கான்சனன்ட். அப்போ ஒரு கான்சனன்ட் வந்து மா, மேங்கோ, மா அப்படிங்கிற சவுண்டில் வருதுனால நம்ம ஏ மேங்கோ அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ க்ராசரி ஷாப். க்ராசரி ஷாப்னா என்னது? பலசரக்கு கடை இல்லையா? பல வியஞ்சனம் விற்கிற கடை, பலசரக்கு கடை. அப்போ ஏ க்ராசரி ஷாப். அப்போ க்ராசரி ஜீல ஸ்டார்ட் ஆகுது. க்ராசரி ஜீல ஸ்டார்ட் ஆகுறது, அதுவும் ஒரு கான்சனன்ட். அப்போ ஏ க்ராசரி ஷாப் அப்படின்னு. அடுத்தது ஏ ஷர்ட். ஷர்ட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. எஸ் ஒரு கான்சனன்ட் தானே? அங்கே ஏ ஷர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ ஏ மேங்கோ, ஏ க்ராசரி ஷாப், ஏ ஷர்ட். இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, அதே இது முடிச்சிட்டாங்க. 2 பாக்ஸும் முடிச்சாச்சா? No, ma'am. சரி. ஓகே, ஸ்லோ. மட்டும் இருக்காங்க மேம். பண்ணி முடிச்சவங்க அதை ரீட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணி முடிக்காதவங்க எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. ஓகே, ஆமா, ஒரு ஆள் முடிச்சாச்சு மேம். ஒரு ஆள் எல்லாரும் முடிக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்கல்ல. 1 2 3 4 5 6 7 கரெக்ட். 7 மெம்பர்ஸ் இருக்கீங்களா? ஆமா மேம். எஸ், ஐ அம் கரெக்ட். யா, கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஆனுக்கும் ஏக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதானது சின்ன ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பெஷல் கேஸ். எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படின்னா ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸ் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆன் அப்படிங்கிறது வந்து வவல் சவுண்டுக்கு முன்னாடியும் ஏ அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுலேயே ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னதுன்னா, ஒரு வேர்டு வந்து வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிறது, ஆனால் லெட்டர் கான்சனன்ட் நினச்சிக்கோங்க. வவல்ல ஆரம்பிக்கிறது, ஓகே, வவல் சவுண்டு வந்து வவல், ஆனால் லெட்டர் வந்து கான்சனன்ட் வச்சுக்கோங்க. அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? சவுண்டு வவல், லெட்டர் கான்சனன்ட். அப்போ நம்ம ஆர்டிக்கிள் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட், ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட். அது மாதிரி ஆன் எம்எல்ஏ ஃப்ரம் தமிழ்நாடு, ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட். அப்போ எம்பிஏ அப்படிங்கும்போது எப்படி வருது? எம்பிஏ. எம் எம் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட் இல்லையா? எம் கான்சனன்ட் தானே? ஆமாம், எம் கான்சனன்ட். ஆனால் அது எப்படி நம்ம சொல்கிறோம்? எம் எம். அப்போ அப்படி சொல்லும்போது ஏ அந்த சவுண்டு வருது இல்லையா? எம் வருதா இல்லையா? எம்.
வருது. ஓகே, அப்போ அந்த எம் அப்படிங்கிற சவுண்டில் அந்த ஏ அப்படிங்கிற அந்த ஒரு இது வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எம்பிஏன்னு சொல்ல மாட்டோம், ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எம்பிஏங்கிறது ஒரு டிகிரியோட பேர். ஓகே, அடுத்தது ஆன் எம்எல்ஏ ஃப்ரம் தமிழ்நாடு. எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சோஷியல் ஸ்டடீஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ எம்எல்ஏ அப்படிங்கும்போது யார், ஒரு மந்திரி எம்எல்ஏ. அப்போ எம்எல்ஏ அப்படிங்கும்போது நம்ம ஆன் எம்எல்ஏ அப்படின்னு. அடுத்தது எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ எம்பி. அப்போ எம் மறுபடியும் எம் அந்த ஏ சவுண்டு வருது, எம் அப்படின்னு. இப்போ ஆன் எம்பி ஃப்ரம் கேரளா. அடுத்தது ஆன் எல்பிஜி சிலிண்டர். நீ வீட்டில் குக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அம்மா எல்லாம் குக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேஸ் சிலிண்டரை வச்சு தானே குக் பண்ணுறாங்க இல்லையா. சிலிண்டர் இருக்கா உங்கள் வீட்டில எல்லாம்? நிறைய பேர் வீட்டில் இல்லையா? கேஸ் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா? எஸ். அப்போ சிலிண்டர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு பேர் வந்து எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு. எல்பிஜி. அப்போ எல் அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த எல் ஏ அந்த சவுண்டு வருது இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் அப்படிங்கிற ஆர்டிகிளே மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன் எல்பிஜி சிலிண்டர். ஓகே, இப்போ இதனோட ரூல் ஃபர்ஸ்ட் இந்த ரூலை எழுதுங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்க்குறேன். இல்லை ரைட்டில் இருக்கிறதையும் நான் சொல்லிடுறேன், ஒன்றா சேர்த்து எழுதினாலும் போதும். ரைட்டில் பாருங்க, if a word begins with a consonant sound but with a vowel alphabet, இது நேர ஆப்போசிட். ஆல்பபெட் வவல் ஆனா சவுண்ட் வந்து கான்சனன்ட். ஆல்பபெட் வவல்ல இருக்கு ஆனா சவுண்ட் எப்படி கான்சனன்ட். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஏ ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவோம். இங்க சவுண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கிறது. வவல் சவுண்டா ஆன், கான்சனன்ட் சவுண்டா ஏ, இதுதான் இங்க. இப்போ இங்க பாருங்க, ஏ ஒன் மேன் ஷோ. ஒன் மேன் ஷோனா ஒரு ஆள் நடத்துற ஷோ, ஏ ஒன் மேன் ஷோ. ஒன் அப்படிங்கும்போது ONE ஒன், ஓ வந்து ஒரு வவல் சரி. ஆனா நம்ம வவலுக்கு முன்னாடி ஆன்ல யூஸ் பண்ணணும், இங்க ஏ யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க டவுட் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒன் அப்படின்னு எப்படி சொல்லணும், தமிழ்ல எழுதி பாருங்க, ஒன் அப்படின்னு எழுதி பாருங்க. தமிழ்ல வா இன் ஒன் அப்படின்னு எழுதணும் இல்லையா. மலையாளத்துக்குன்னா மலையாளத்துல வா இன் ஒன். அப்ப இந்த வா அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லையா, அங்க வா. இப்போ வா சவுண்டு வந்து என்னது, கான்சனன்ட் சவுண்டு இல்லையா, வி சவுண்டு, வியோட சவுண்டு. அதனால நம்ம என்ன பண்றோம், ஏ ஒன் மேன் ஷோ அப்படின்னு. அடுத்தது ஏ ஒன் ஐடு மேன், ஒரு கண்ணுள்ள ஆடு, ஒரு கண் இருக்கிற ஆடு. அப்ப ஏ ஒன் ஐடு மேன். அதே மாதிரி ஏ யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டினா பெரிய பெரிய காலேஜ் பல்கலைக்கழகத்தை தான் யூனிவர்சிட்டி அப்படிம்பாங்க. யூனிவர்சிட்டி நம்ம வந்து அதை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை யூனிவர்சிட்டி அப்படின்னு. அப்போ யூனிவர்சிட்டின்னு நீங்கள் மலையாளத்துலையோ தமிழ்லையோ எழுதி பாருங்க, யா ஃபர்ஸ்ட் போடுவீங்க, அப்புறம் யூன்னு எழுதுவீங்க, யூனிவர்சிட்டி. அப்போ யூனிவர்சிட்டிங்கிறது யா சவுண்டு வருது, அது ஒரு கான்சனன்ட் சவுண்டு. அப்போ அங்கே ஏ யூனிவர்சிட்டி அப்படின்னு வரும். அடுத்தது ஏ யூனிஃபார்ம். யூல ஆரம்பிக்கிறது வவல், ஆனா அந்த சவுண்ட் எப்படி வருது, கான்சனண்டா வருது, யூ அப்படின்னு வருது. அதனால ஏ யூனிஃபார்ம். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கூட, ஏ யூரோப்பியன். யூரோப்புங்கிற நாட்டுல இருக்கிறவங்கள யூரோப்பியன்ஸ் அப்படின்வாங்க. இந்தியன் நாட்டுல, இந்தியால இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம, இந்தியன். எஸ், யூ ஆர் an இந்தியன், ஐ ஆம் an இந்தியன், சாந்திரா இஸ் an இந்தியன், சரவணன் சார் இஸ் an இந்தியன். நம்ம எல்லாம் இந்தியன்ஸ். இப்போ யூரோப்ல இருக்கிறவங்கள நம்ம யூரோப்பியன். அப்ப யூரோப்பியன் அப்படிங்கும்போது எப்படி சவுண்டு வருது பாருங்க, யூரோப்பியன். மறுபடியும் யூ சவுண்டு வருது, யா யா யா, அந்த யா சவுண்டு வருது. அதனாலதான் நம்ம ஏ யூரோப்பியன் அப்படின்னு. புரிஞ்சுதா டிஃபரன்ஸ், புரிஞ்சுதா அது என்னதுன்னு? ஏ மேனும் நம்ம வந்து ரெண்டுமே ஒன்னு வவல்ஸ் கூட ஒன்னு கான்சனன்ட்ஸ் கூடன்னு படிச்சோம். ஆனா சில கேஸ்ல சவுண்ட் வவலா இருக்கும், லெட்டர் கான்சனண்டா இருக்கும். சில கேஸ்ல லெட்டர் வவலா இருக்கும், சவுண்ட் கான்சனண்டா இருக்கும். அதுதான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். இப்ப காப்பி பண்ணுங்க, நோட்ஸ் ரெண்டுமே காப்பி பண்ணுங்க. ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் இன் யூசிங் ஏ அண்ட் ஆன், இதே ஹெட்டிங் போட்டு எழுதணும், அப்பதான் புரியும். ஹெட்டிங் சேம் ஹெட்டிங் கொடுங்க, அப்பதான் புரியும். ஓகே,
Kalau baju di dalam sama kerja, kelas kayak gitu. Ada kontu mantu dapat tinggal di sini, kelas itu. Teacher itu kan. Ada teacher mati kalau dalam kelas itu ini ini. Oh, ada teacher nih. Angkat lagi puna lagi gitu, ini lagi kan kamu kayak kan. Dia teacher dulu. Mana ini deh, udah dari ini. Nanti ya, nanti itu. Ya, nanti. Sih nanti itu. Tirta gani? ये इधर गुरुदेव बंद्रது ಗುರುದೇವ್ ಬಂದು ಪ್ಯಾನ ಯೂಸ್ ಯಾಮ ಇದೆತ್ತೆ ಹೋಗ್ ಅದು ನೋಡಕ ಸ್ವಲ್ಪ ನಂಗ ಮೈಂಡ್ ಲೆಸ್ ನಂಗ ಕಲ್ಪತಲ್ಲೇ ನಂಗೆ ಸಾಕ್ಷಿ microphone off ചെയ്യാൻ യോ മൈക്ക് ഓഫ് ചെയ്യാൻ 지금 야무 것도 ನಾನು ಇಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಯೂಸ್ ಆಗೋದು ಮೌಸ್ ಇಲ್ಲಿ ಕರೋತಿ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಇರೋದು ഒരാൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഇത്രയാ എനിക്ക് മനസ്സിലാവില്ല അതെപ്പോ എത്രയെല്ലാം ആവും ബ്ലേഡ് ഇൻട്രസ്റ്റിലെ പേരുകൾ ഇൻട്രസ്റ്റ് മെയിൻ എടുക്കും എല്ലായിക്കൊന്നും എടുക്കാതെ ബുദ്ധികെട്ട പേർക്ക്
20 வருஷம் இருக்குங்க. 20 years இருக்குங்க. சரி என்னட்டே. எஸ் கைஸ், முடிச்சாச்சா? எஸ், ஹவ் யூ கம்ப்ளீட்டட்? மைக் மியூட்டடா இருக்கு, யாராவது ஒருத்தர் போய் டர்ன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. எஸ் எஸ். முடிச்சிட்டீங்களா? இல்ல ஐயோ இவ்ளோ நேரமா? டேய் என்னடா அது 10 நிமிஷம் ஆக போறதுடா, சீக்கிரமா எழுதண்டாமா. பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. இருக்கிறதே 1 hour நமக்கு கிளாஸ். வாரத்துக்கு ஒரு நாள் 1 hour. அதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி கூடாது, சரியா? இதெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சுன்னா கிளாஸ் எப்படி போகும் எனக்கு தெரியல. எல்லா ஏப்ரல்ல எப்படியும் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இதெல்லாம் ஐஸ் தானே, இதெல்லாம் சோப்பு தானே. சோப் இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணினேன், அதனால அப்படி இருக்கேனா இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணேன்னா அதான் அப்படி இருக்கு. நீங்களும் எல்லாரும் அழகா இருக்கீங்களே, தமிழ் பெண்களா இருக்கீங்களே எல்லாரும். நீங்கெல்லாம் ஆக்சுவலி கேரளாவா தமிழாமா? ஆக்சுவலி நீங்க மலையாளம் சொல்றீங்க சொன்னாங்க அன்னைக்கு. அப்ப நீங்க கேரளா பேஸ்டா இல்ல தமிழ் பேஸ்டா? தமிழ் தான். அப்ப வீட்ல எல்லாம் தமிழ் தானே பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு அப்ப நீங்க என்ன இது, உங்களுக்கு மதர் டங் என்னது? தமிழா மலையாளமா இல்ல வேற ஏதாவதா? என்னது படுகா மாதிரி அப்படியா? இல்ல கன்னடம். ஓகே. ஊட்டி சைடு எல்லாம் படுகா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? படுகா பேசுவாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட நிறைய பேர் 8-10 பேர் பக்கத்துல ஊட்டி நீலகிரிஸ்ல இருந்து இருந்தாங்க. அவங்க பேசுற ஒண்ணுமே புரியாது, டகடகடகன்னு இருக்கும், என்னவோ ஒண்ணு புரியவே புரியாது என்னதுன்னு. அப்போ அதனால மலையாளம், நான் சில வேர்ட்ஸ் எல்லாம் மலையாளத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு அது ஈஸியா கேட்ச் பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால எஸ், சீக்கிரமா முடியுங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஆனுக்கும் ஏக்கும் சாதாரணமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அது ஒரு சைடு பார்த்தோம். எக்ஸெப்ஷன்ஸ் ஸ்பெஷல் கேசஸ் வர்றது அது தனி சைடு. எக்ஸெப்ஷன்ஸ்னா இப்போ தனியா இப்போ நான் சொல்றேன், இதை தவிர மிச்சம் எல்லாம் ஓகே அப்படின்னு. அப்போ எக்ஸெப்ட் என்ன சொல்றது, காவியா ஆல் அதர்ஸ் ஆர் குட் கேர்ள்ஸ் அப்படின்னா காவியா மட்டும் பேட் கேர்ள் அப்படின்னு எக்ஸெப்ட் அனு எல்லாரும் முடிச்சாச்சு. ஓகே, அப்ப எக்ஸெப்ட் அனு அதர்ஸ் ஆர் பேட் அப்படின்னா அனு மட்டும் தான் நல்லது. அந்த மாதிரி எக்ஸெப்ட்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸ், அது மட்டும். அந்த மாதிரி தான் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படி சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எஸ், இங்க பாருங்க 10 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஏ அண்ட் அப்புறம் சில ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ஸும் பார்க்கலாம். இப்போ ஏ வர்சஸ் ஆன் அப்படின்னு தான் ஹெட்டிங்கே போட்டிருக்கு. ஏ வர்சஸ் ஆன்னா ஏக்கும் ஆனுக்கும் நடுவில் வர போட்டி. இவங்க 2 பேரும் போட்டி. இப்போ கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போட்டி. அது மாதிரி ஏ வர்சஸ் ஆன், ஏக்கு ஆனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கேம். இப்போ ஏல பாருங்க, நீங்க என் கூட ரீட் பண்ணீங்கன்னா நல்லது. ஏ புக், ஏ ஸ்கூல், a house, a car, a tree, a river, a cat, a dog, a flower, a mountain. ஓகே, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா புக், ஸ்கூல், ஹவுஸ், கார், ட்ரீ, ரிவர், கேட், டாக், ஃப்ளவர், மவுண்டன் எல்லாம் பாருங்க கான்சனன்ட்ஸ்ல தானே ஆரம்பிக்கிறது. பி, எஸ், ஹெச், சி, டி, ஆர், மறுபடியும் சி, டி, எஃப், எம் எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஒன்று கூட வவல்ல ஆரம்பிக்கல. இப்போ வவலே இல்லை இங்கே. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏ அப்படிங்கிற லெட்டரை ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இனி இப்போ ஆன்ல பாருங்க. ஆன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வவல் சவுண்ட்லேயே ஆரம்பிக்கும். பார்க்கலாம். an apple, an elephant, an orange, an umbrella, an animal, an igloo, an ocean,
an ocean, an hour, an hour, an orbit, an orbit, an egg. an egg. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஆப்பிள், எலிஃபண்ட், ஆரஞ்சு, அம்ப்ரெல்லா, அனிமல், இக்லூ, ஓஷன், அவர், ஆர்பிட், எக் எல்லாம் வவல்ஸில் மட்டும்தான் ஆரம்பிக்கிறது. AEIOU அதுதான் மாறி மாறி வருது. இக்லூனா ஒன்றும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, குளிர் ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா, சில இடத்துல இந்த பனிக்கட்டையெல்லாம் விழுமே, ஸ்னோ விழுற இடத்துல கட்டக்கூடிய சின்ன ஒரு ஐஸால் கட்டக்கூடிய வீடை வந்து இக்லூ சொல்லுவாங்க. ஓகே, இக்லூ அது வந்து நம்ம நாட்டிலலாம் பார்க்க முடியாது, இந்த வெளியூர்களில் நாடுகளில் பார்க்கலாம் இக்லூ. அது மாதிரி ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னா என்னது, இப்போ நம்ம பூமி சுற்றுறது, சூரியனை சுற்றி நம்ம பூமி வருது, இப்போ சூரியன் சுற்றக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு தான் வந்து ஆர்பிட் அப்படின்னு பேர், ஆர்பிட். ஓஷன்னா அது மாதிரி பெரிய கடல், பெருங்கடலை தான் ஓஷன் அப்படிங்கிறோம். ஓகே, அப்போ இதெல்லாம் ஆனுக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸெப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், ஸ்பெஷல் கேஸ். 10 examples of exceptions that use a. ஓகே, இப்போ நான் படிக்கிறேன், ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் சொல்கிறேன். ஏ யூனியன் அப்படின்னு இருக்கு இல்லையா, யூனியன். யூனியன் அப்படிங்கிறது யூவில் ஸ்டார்ட் ஆகுறது. யூனியன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், யூனியன் அப்படின்னு. யூனியன் யூவில் ஸ்டார்ட் ஆகுறது. யூ வந்து வவலா கான்சனண்டா? வவல். ஓகே, அப்போ வவல் வந்தால் நம்ம ஆன் எழுதணும் இல்லையா, ஆன் யூனியன் அப்படின்னு தானே எழுதணும். எதனால ஏ யூனியன் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஏன்னா அந்த யூனியன் அப்படிங்கும்போது அந்த யூ அந்த சவுண்டு வருது இல்லையா, யூ. அப்போ யாவோட சவுண்டு வருது, இந்த வை சவுண்டு வருது. இப்போ நீங்கள் தமிழ்லையோ மலையாளத்துலேயோ யூனியன் எழுதி பாருங்க, தமிழில் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ யா போட்டு ஊ போடுவேங்க, அப்போ UDN. அப்போ யூவில் அந்த யா சவுண்டு வரதுனால, வை அப்படிங்கிற லெட்டரோட சவுண்டு வரதுனால நம்ம ஏ யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ என் கூட ரீட் பண்ணுங்க. ஏ யூனியன், A union, a university, a university, a one of, a one of, a European, a European, a used car, a used car, a useful trick, a useful trick, a one-time chance, a one-time chance, a uniform, a uniform, a U-turn, a U-turn, a unit. a unit. ஓகே, அப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன், யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப், யூரோப்பியன், யூஸ்டு, யூஸ்ஃபுல், ஒன் டைம், யூனிஃபார்ம், யூ-டர்ன், யூனிட், இது எல்லாமே யூன்னு வருது. இல்லைன்னா பின்ன ஒன் அப்படி வருது. ஒன் அப்படிங்கும்போது வா அப்படின்னு சவுண்டு வருது, வாங்கிறது ஒரு கான்சனண்ட் இல்லையா. உயிரெழுத்து மெய்யெழுத்தில் வா அப்படிங்கிறது மெய்யெழுத்து தானே, உயிரெழுத்து கிடையாது. அப்போ இந்த கான்சனன்ஸுங்கிறது நீங்கள் மைண்டில் இப்படி வச்சுக்கோங்க, வவல்ஸ் எல்லாம் உயிரெழுத்து, கான்சனன்ஸ்னா மெய்யெழுத்து. தமிழில் எப்படி நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி கான்சனன்ஸ் எல்லாமே வந்து மெய்யெழுத்து. இப்போ மெய்யெழுத்து மாதிரி வருது ஒன் அப்படிங்கும்போது வா இன் ஒன். அப்போ அங்கே வந்து என்ன, மெய்யெழுத்து கான்சனண்டாக வருது சவுண்டு. அதனால நம்ம ஏ ஒன் டைம் சான்ஸு, ஏ ஒன் ஆஃப் அந்த மாதிரிலாம் சொல்லி எழுதணும். இப்போ நீங்கள் சட்டுன்னு எழுதிப்பங்க பார்க்கலாம், சீக்கிரமாக எழுதுங்க. 12:15 ஆச்சு, 12:20 முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. இதே மாதிரி 3 காலம் போட்டு எழுதுங்க, 3 காலம்ஸ் ட்ரா பண்ணி எழுதுங்க.
எஸ், என்னடா ஒருத்தர் நிக்கிறீங்க, என்னாச்சு? என்னாச்சு, கிளியரா இல்லையா? ஸ்க்ரீன்ல தெரியலையா? ஓகே. நான் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா பார்க்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ ஜூம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் ஆகுதா இல்லையா? ஓகே. கிளியரிட்டியா இருக்கோ? ரொம்ப கிளாரிட்டி இல்லையா? இந்த பிக்சர் எனக்கு அப்படிதான் கிடைச்சது இதுல, அதனால தான். கிளியரா இருக்கு. பாண்ட் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. ஃபாண்ட் அது வந்து என்ன சொல்றது, எனக்கு இதுல வந்து கூகுள் டாக்ஸ் அனுக்குனாலயா தெரியல, இது என்லார்ஜ் பண்ணவும் முடியல சார். நான் பார்க்கறேன், ஒரு நிமிஷம். ஓகே, பரவாயில்ல மேம், அவங்க எழுதுறாங்க. எழுதுறாங்க இல்லையா? ஓகே.
Public. ஓகே குட். எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? Yes, ma'am. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் யாராவது முடிக்கலைன்னா முடிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏ அண்ட் ஆன் இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸோட யூஸ் தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஏ வந்து இட் இஸ் கால்ட் ஏ அண்ட் ஆன், இது ரெண்டையுமே வி கால் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். த வந்து டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்கிறோம். ஏயும் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், த வந்து டெஃபினிட் ஆர்டிகல். ஆன் வந்து வவல் சவுண்டு வர வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். ஏ வந்து கான்சனன்ட் சவுண்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். வவல்ஸ் வந்து ஏஇஐஓயு, கான்சனன்ட்ஸ் வந்து இந்த வவல்ஸை தவிர வர மிச்ச ஆல்ஃபபெட்ஸ் பி சி டி எஃப் ஜி ஹெச் எக்ஸெட்ரா. ஓகே, அப்போ இன்னைக்கு 5 விஷயம் படிச்சிருக்கோம் மொத்தம். ஆர்டிகல்ஸ்னால் என்னது படித்தோம், அப்புறம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது படித்தோம். ஆர்டிகல்ஸே 2 டைப்பில் இருக்குது, ஒன்று இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று டெஃபினிட் ஆர்டிகல். மூணு சென்டென்ஸ் ஆச்சு. நாலாவது ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸ் கூட வரும்னு படித்தோம். ஏ வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் கூட வரும்னு படித்தோம். அப்புறம் இது கூட நம்ம வவல்ஸ்னா என்னது, கான்சனன்ட்ஸ்னா என்னது, இதுவும் நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து த அப்படிங்கிற ஆர்டிகளை பற்றி பார்ப்போம். டெஃபினிட் ஆர்டிகல் இல்லையா த, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு லாஸ்ட் ஒரு டாபிக். இது நீங்கள் எழுத வேண்டாம், இது நீங்கள் புரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்த ஹெச் அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா இங்கிலீஷில், ஹெச். இந்த ஆல்ஃபபெட் வந்து இப்போ ஹெச் வச்சு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஹோம், ஹவுஸ், ஹோட்டல், ஹவுஸ் ஓனர், அப்புறம் ஹாப்பி, ஹம்பிள், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஹலோ, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட இப்போ ஹலோ, ஹாப்பி, ஹோம், ஹவுஸ், இது கூட எல்லாம் வந்து நம்ம எந்த இது யூஸ் பண்ணுவோம், ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் ஏ தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹெச் வந்து ஒரு கான்சனன்ட், அதனால ஏ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு 3 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. தோ ஹெச் இஸ் அ கான்சனன்ட், ஹெச் ஒரு கான்சனண்டாக இருந்தால் கூட தோ ஹெச் இஸ் அ கான்சனன்ட். In words like our, honor and honest, the letter H is silent. அதானது இந்த our, honor, honest இந்த 3 வேர்ட்ஸில் வந்து நம்ம ஹெச் சைலண்டாக எடுத்துக்கணும். சைலண்ட்னா அங்கே ஹெச் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எழுதும்போது ஹெச் எழுதணும், ஆனால் நம்ம ரீட் பண்ணும்போது அந்த ஹெச் ஹா அப்படிங்கிற சவுண்டு வரக்கூடாது. அப்போ ஹெச்ஓ யூஓ வந்து we will read it as our. ஹெச்ஓ என்ஓஆரை வந்து ஹானர்னு ரீட் பண்ணக்கூடாது, ஹானர். ஹானர், ஹானர்னா பெருமை, பொக்கிஷம். ஆனஸ்ட், ஹெச்ஓஎன்இஎஸ்டி, ஓகே ஆனஸ்ட். ஹானஸ்ட் ரீட் பண்ணக்கூடாது, ஆனஸ்ட். ஏன்னா ஹெச் வந்து இந்த 3 வேர்ட்ஸ்லேயும் மட்டும் நம்ம சைலண்டாக எடுத்துக்கணும், இந்த 3 வேர்ட்ஸுக்கு மட்டும். ஸோ the letter H is silent in our, honor and honest. So we use the article and before these words. அப்போ ஹெச் சைலண்ட் ஆகிறதுனால ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது இதில், ஓ. 3 வேர்ட்ஸ்லேயுமே ஹெச்சுக்கு அடுத்து வர லெட்டர் வந்து ஓ. இப்போ ஓ ஒரு வவல் ஆனதுனாலையும் ஹெச் சைலண்ட் ஆனதுனாலையும் நம்ம ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஐ வாஸ் வெயிட்டிங் இன் த பார்க் ஃபார் ஆன் அவர்.
I was waiting in the park for an hour. A hour னு சொல்றது இல்லைன்னா H silent. She received the award with an honor. She received the award with an honor. அவள் பெருமையோட அந்த அவார்டை வாங்கிட்டாள். So she received the award with an honor. அதே மாதிரி ரகு is an honest gentleman. ரகு வந்து ஒரு ஆனஸ்டான ஜென்டில்மேன். ரகு is an honest gentleman. அப்போ an hour, an honor, an honest. ஓகே, அப்போ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 3 வேர்ட்ஸுக்கு மட்டும் அவர், ஆனர், ஆனஸ்ட். ஓகே, இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மறுபடியும் பார்ப்போம். இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் ஜாஸ்தி பார்ப்போம். அப்படிங்கிறாங்க ஏஆனும் நம்ம முடிச்சாச்சு. வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த அவர், ஆனர், ஆனஸ்ட் இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் எங்கேயா எழுதி வைங்கடா. சும்மா அந்த 3 வேர்ட்ஸ் அந்த நோட்ல நோட் பண்ணி வைங்க. அவர், ஆனர், ஆனஸ்ட். இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். இது மட்டும் எழுதி வைங்க. இது எதுக்கு எழுத சொல்றேன்னா இந்த வேர்ட்ஸ் கூட நம்ம எப்பவுமே எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்? என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் இவங்க கூட? எதனால ஆன் யூஸ் பண்றோம்? H வந்து சைலண்ட். H சைலண்ட் ஆனதுனால Hக்கு அடுத்த லெட்டர் O. இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் Hக்கு அடுத்த லெட்டர் O. அப்போ O வவல் தானே? O வவல் தானே? அப்ப அதனால O வவல் ஆனதுனால தான் ஆன் யூஸ் பண்ணுவோம். H சைலண்ட் O வவல் அதனால ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே? எஸ்.